Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி அப்டேட் பார்க்கலாம். நேத்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கான டைம் டேபிள் வந்து போட்டிருந்தாங்க. எல்லாரும் செக் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே போல ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அங்கேயே வந்து போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரீவேல்யூஷன் ரிசல்ட்டோட மார்க் தான். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ஜெக்ட் கோட், இதில் உங்கள் இன்டர்னல் மார்க், எக்ஸ்டர்னல் மார்க் ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ மார்க், ரிமார்க்ஸில் வந்து சேஞ்சு நோ சேஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ சேஞ்ச்னா நீங்கள் ரீவாலுவேஷனில் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதே வந்து நோ சேஞ்சுன்னு போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகலன்னு அர்த்தம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ரீவாலுவேஷன் போட்ட பேப்பருக்குமே வந்து நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் பாஸ் ஆனவங்க அந்த எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ண தேவையில்லை, இந்த மார்க் வந்து உங்களுக்கு எடுத்துக்குவாங்க. இன்கேஸ் நோ சேஞ்சுன்னு வந்தவங்க நீங்கள் கம்மிங் எக்ஸாமில் அந்த பேப்பருக்கும் சேர்த்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நேற்று நிறைய பேர் கேட்டது ஹால் டிக்கெட் வந்து எப்போ அப்டேட் பண்ணுவாங்க, அது போல் வந்து கேட்டிருந்தீங்க. சூன் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து போட்டுருவாங்க. வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ சென்னையில் எங்கெங்கே சென்டர் இருக்குது, சென்னைக்கு அவுட் சைடில் வந்து எங்கெங்கே சென்டர் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ தேவைப்படுறவங்க இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா சென்டர் வென்யூ வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிகிரிக்கு எங்கெங்கே நடக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்கூல் ஆர் காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அங்கேயே மென்ஷன் ஆகி வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாம் என்ன டேட்டில் என்ன செஷனில் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் ஆகி வரும். இது பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே சென்னையில் நடக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இங்கே கீழே சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூஷன் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் ரெண்டுமே பே பண்ணவங்க மட்டும்தான் வந்து எக்ஸாம்க்கு அலோவ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. 5/10/2024 வந்து எல்லாருக்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸில் இருக்காது, சாட்டர்டே சண்டேஸ் மட்டும்தான் வந்து எக்ஸாம் இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 7 days பிஃபோர் உங்களுக்கு வெப்சைட்டில் வந்து வந்துடும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு போகும்போது ஹால் டிக்கெட் அண்ட் யூனிவர்சிட்டியில் கொடுத்த ஐடி கார்டை வந்து நீங்கள் மறக்காமல் எடுத்துகிட்டு வரணும்னு இருக்குது. செல்ஃபோன்ஸ், ஐபாட்ஸ்லாம் உள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் இல்லை வேறு ஏதாவது வந்து நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா மால் ப்ராக்டிஸ் போட்டுருவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைம் டேபிளை வந்து செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்குது. ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி சென்டர்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் சென்னை சிட்டி சென்டர் பிஜிக்கு வந்து செப்பரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி சென்டர்ஸ் எம்பிஏன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் சென்டர்ஸோட டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது சென்னைக்கு அவுட் சைடில் எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்குது, எந்தெந்த கோர்ஸுக்கு எங்கெங்கே இருக்க போகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் 1 by 1 இருக்குது. ஸோ இதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஹால் டிக்கெட் வந்ததும் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி ஹால் டிக்கெட் வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி எதுவும் அப்டேட் ஆகாமல் போச்சுன்னா மண்டே உங்களுக்கு ஹால் டிக்கெட் வெப்சைட்டில் போட்டுருவாங்க. வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்கிறேன். ஸோ டைம் டேபிளில் டேட்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூன் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு 1 by 1 வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.